இந்த ஃபைபர் நெட்வொர்க் சாஃப்ட்வேர் வீடியோவில் இந்த வீடியோ வந்து பார்ட் 1ன்னு வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு சில ஆப்ஷன் நம்ம அதை பற்றி மட்டும் பார்ப்போம். அதே மாதிரி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து யூடியூபோட டிஸ்கிரிப்ஷன்லேயோ அல்லது வாட்ஸ்அப்லேயோ வந்து நான் வந்து இந்த வெப்சைட்டுக்கான பாஸ்வேர்டும் இந்த வெப்சைட்டோட லிங்க்கும் போட்டிருப்பேன். இந்த வெப்சைட்டோட பாஸ்வேர்டு வந்து demo123 DEMO123. இந்த பாஸ்வேர்டை இங்கே அடிச்சிங்க அப்படின்னா அடிச்சுட்டு லாகின் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். இதுதான் ஃபஸ்ட்டு பேஜ். இப்போதைக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு பேஜ். இந்த பேஜில் வந்து இன்னும் நாங்கள் மேப்பை ஆட் பண்ணல. அந்த மேப்பு வந்து அதில் இன்னும் கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டுருக்கனால அந்த மேப்பை இன்னும் ஆட் பண்ணாமல் இருக்கோம். இதுதான் ஃபஸ்ட்டு பேஜ். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பேஜில் வந்து இந்த ஆப்ஷன் இம்போர்ட் ஆப்ஷன். அதாவது இப்போ வந்து இந்த இம்போர்ட் ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா வந்து நம்ம ஏற்கனவே வந்து இந்த சாஃப்ட்வேர் மூலிமா ஏதாவது ஒரு ஒர்க்கு பார்த்து வச்சுருக்கோம். அதை பார்த்து நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம ஒரு காப்பி எடுத்து வச்சுருக்கோம்னா அதே காப்பியை உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த காப்பியில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல கிளைண்ட் நேம்னு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாட் ஸ்பெசிஃபைன்னு போட்டிருக்கு. அப்படின்னா வந்து இன்னும் எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் வந்து ஏற்கனவே ஒரு வேலை பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த இம்போர்ட் ஆப்ஷன் மூலியமாக எப்படி உள்ளே கொண்டு வரேன்னு பாருங்கள். அதே மாதிரி அந்த இம்போர்ட் ஆப்ஷன் அந்த ஃபைல் வந்து ஜேசன் ஃபைலாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா .json இருக்குது. நீங்கள் வந்து வேறு எந்த ஃபைலை உள்ளே கொண்டு வந்தீங்கனாலும் ஜேசன் ஃபார்மேட்டை தவிர்த்து வேறு எந்த ஃபைல் உள்ளே கொண்டு வந்தீங்கனாலும் அது எடுக்காது. ஜேசன் ஃபார்மேட்டாக தான் இருக்கணும். நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நீங்கள் HTML ஃபார்மேட்டாக ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கலாம். ஜேசன் ஃபார்மேட்டாக ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கலாம். நான் ஜேசன் ஃபைலை ஓப்பன் பண்ணி உள்ளே இம்போர்ட் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக இங்கே பேர், என்னோடய கிளைண்ட் ஐடி, அதே மாதிரி நான் எந்த ஊர், என்னோடய ஃபோன் நம்பர் அதெல்லாம் வருது. இப்போ இது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், கீழே நான் வந்து இன்னும் என்னென்ன எக்யூப்மெண்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். உதாரணத்துக்கு ஒரு ஃபைபர் லைன் எக்யூப்மெண்ட்டு, இந்த ஃபைபர் லைனோட பேர் என்ன, அதில் அது என்ன நோடில் எத்தனை இன்னும் எத்தனை அவுட்டு, போர்ட் கலர் என்ன, இந்த மாதிரியான தகவல்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்த ஆப்ஷன் எக்ஸ்போர்ட்டு. எக்ஸ்போர்ட்டில் வந்து நான் சொன்ன அந்த ஜேசன் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையை வந்து சேவ் பண்ணுற மாதிரி உடனே ஒரு காப்பி எடுத்து அந்த காப்பிக்கு வந்து பேர் போட்டு வச்சுக்கணும். என்னைக்கு எப்போ அப்படிங்கிற பேர் நீங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜேசன்னு நான் இதை கிளிக் பண்ணாலே வந்து அது வந்து இது பேர், நேமு, டேட்டோடு வர மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் நம்ம உட்காந்து எடிட் பண்ணணும், ரீநேம் பண்ணணும்னு ஃபைலை ரீநேம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் இது ரீசெட் ஆப்ஷனு. இந்த ரீசெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓகேன்னு இங்கே கேட்கும். எல்லாத்தையும் ரீசெட் பண்ணால் எல்லாமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு கேட்கும். இது ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே போயிடும், கீழே எல்லாமே போயிடும். அதே மாதிரி இது லாக் அவுட் ஆப்ஷனு. அதே மாதிரி இங்கே கீழே வந்து நெட்வொர்க்கு, க்ளோஷர் பாக்ஸு, இன்டர் மேப்பிங், ஏரியா பேட்ச்சு, கஸ்டமர் லிஸ்ட்டு, நெட்வொர்க் மேப்பு, அனலிட்டிக்ஸு. இதில் வந்து இப்போ அடுத்தடுத்து வர வீடியோவில் ஒவ்வொன்றா பார்ப்போம். தேங்க்யூ.